Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 2025. ஸோ இது வந்து ஒரிஜினல் தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து முன்னாடியே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் நமக்கு வந்து சென்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ளதை நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப், வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ஹெல்ப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 2025 பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டுக்கு ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்களால் தான் அது முடிஞ்சுது. ஸோ அது வந்து ஓட்டிங்ஸ் வந்து எத்தனை நாள் இருக்கும்னு தெரில, மேபி நெக்ஸ்ட் 2-3 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஓட்டிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்காக ஓட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓட் பண்ணுறது எப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சைட்லேயும் வீடியோ ஆட் பண்ணுறேன். அதில் உள்ள ப்ரொசீஜர் படி தான் ஓட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் ஓட் பண்ணுற லிங்க்கும் கொடுக்குறேன், ஓட்டிங் லிங்க்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட நம்பர் எதை வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் கேட்கும், அப்புறம் மொபைல் நம்பர், அவ்வளோதான் கொடுத்து நீங்கள் வந்து ஓட் பண்ணுற மதுரை டிஜிட்டல் அவார்டு பிளாக் ஷீப்பில் வந்து 3 அவார்டு கேட்டகரி இருக்கும். அதில் டிஜிட்டல் அவார்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும். நான் டேரெக்டாகவே லிங்க் கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில் லாஸ்ட்டாக கிருஷ்ணகுமார் எம் கல்வி மினி அப்படின்னு இருக்கும். நம்ம சேனல், நம்ம என் ஃபோட்டோ போட்டு, நம்ம சேனல் லோகோ போட்டு இருக்கும். ஸோ சேனல் லோகோ இருக்கும், இல்லாட்டி என்னோடய ஃபோட்டோ இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கடைசியில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா சப்மிட் ஓட் அப்படின்னு இருக்கும். சப்மிட் பண்ண சொல்லும். சப்மிட் பண்ணி எனக்காக ஓட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக கேட்குறேன் உங்ககிட்ட. ஏன்னா வந்து நான் நாமினேட் ஆகிறதே நான் மிகப்பெரிய ட்ரீம் வச்சுருந்தேன். இப்போ நாமினேட் ஆகிருக்கேன். வின் பண்ண முடியுமான்னு தெரில, பட் நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் முடியும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால் ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஓட் பண்ணுற லிங்கை கிளிக் பண்ணி வின் பண்ண முடியுமான்னு தெரில, பட் நான் பிலீவ் பண்ணுறேன் வின் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி எனக்காக வந்து ப்ளீஸ் ஓட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வின் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ ப்ளீஸ் ஓட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ ஓட்ஸ் முடியுமோ ஓட் பண்ணுங்கள். ஒரு நம்பரில் ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டு தான் பண்ண முடியும். நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணி டெய்லி வந்து ஓட் பண்ணலாம். ஸோ டெய்லி ஓட் பண்ணுங்கள் எனக்காக. எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் போட்டு எனக்காக ஓட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் இதில் பாருங்கள் இப்போ ஓகே. ஸோ இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. ரிவிஷன் எக்ஸாம் இனிமேல் நம்ம வந்து ரிவிஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நான் ரிவிஷனுக்கு வந்து இந்த மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் நடக்கிற ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நான் டேரெக்டாக பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி மேக்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். 11th and 12th 10th ஐ திங்க் 10th மேக்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னும் 1 by 1 நான் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிவிஷன் எக்ஸாமுக்கு கிடைக்கிற மாடல் கொஷின் பேப்பர் இந்த மாதிரிலாம் கிடைக்குது இல்லை. ஸோ வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் நடக்கிற கொஷின் பேப்பர் அதெல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் இந்த கொஷின் பேப்பருடைய PDF லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ மற்றபடி ரிவிஷன்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன, ஏன்னா இனிமேல் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் மார்க் தானே தேவை. ரிவிஷன் ஒரு பார்ட் ஆஃப் த எக்ஸாம், அவ்வளோதான். அது வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான். ஸோ அதுக்கு நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர்ஸு கோ த்ரூ பண்ணால் போதும். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சுன்னா உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசாக நான் அகைன் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ அதனால் ப்ளீஸ் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு நான் அப்லோட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சிருந்துச்சு ரிவிஷன் எக்ஸாம் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரை டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். மேபி அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா படிங்க. அண்ட் நிறைய இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட்.